உண்மையிலே என்ன நோக்கத்துக்காக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன், அதாவது இப்போ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் டைரக்ஷன் கொடுத்து இதை செய்யணும்னு சொல்லும்போது, இங்கே ஆளும் இந்த விடியாத திமுக அரசு அவர்களுடைய அதிகாரிகளை கொண்டு மிரட்டி உருட்டி அதன் அடிப்படையில் இந்த ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு வாக்காளர் பட்டியல் அமைகின்றதை ஒரு சிதைக்கின்ற வகையில் முழுமையான தன்னுடைய அசுர பலத்தை ஈடுபடுத்தி அதன் மூலம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களால் நிர்பந்தப்படுத்தி வாக்காளர்கள் இந்த சேர்க்கிற இந்த நிகழ்வுகளை சிதைக்கின்ற வகையில் தனக்கு வேண்டியவர்களுக்கு பாரம் கொடுக்க சொல்லியும் எங்களுடைய கட்சி வாக்குகள் இருந்தால் பாரம் கொடுக்க சொல்லாமல் இருப்பதும் இது இன்றைக்கு ஒரு வாய்மொழி உத்தரவாக இன்றைக்கு அரசிலிருந்து பிறப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இன்றைக்கு அந்த பணி செய்கின்றார்கள். சென்னையை பொறுத்தவரை திரு குமரகுரு சென்னை மாநகராட்சி ஆணையர், மாவட்டங்களை பொறுத்தவரை ஆட்சித்தலைவர்கள் பொதுவாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருந்தாலும் கூட சென்னையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மாநகர ஆணையர் தான் அந்த எலெக்ஷன் ஆபீசர். அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தா, இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணுங்க, அவர் எடுப்பாரானா எடுக்க மாட்டார், உங்களுக்கும் எடுக்க மாட்டார், எங்களுக்கும் எடுக்க மாட்டார், யாருக்கும் ஃபோன் எடுக்க மாட்டார். ஆனால் சென்னையில் 2 பேர் ஃபோன் மட்டும் எடுப்பார். ஒன்று சேகர் பாபு, இன்னொன்று மாசு. இந்த 2 பேர் ஃபோன் மட்டும் எடுப்பார். அப்போ இந்த 2 பேர் கைத்தடியா, இந்த 2 பேருடைய சொம்பு தூக்கியா இன்னைக்கு அவர்களுடைய ஏவலாளாக அவர் என்ன சொல்லுகிறார்களோ அந்த அளவுக்கு ஏவலாளியாக இன்றைக்கு இருந்து கொண்டு இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் காவல்துறை ஆணையர் இன்றைக்கு ஒரு ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்ற வகையில் வாக்காளர் பட்டியலில் உண்மையான வாக்காளர்களாம் சீர்குலைக்கின்ற வகையில் அவர்கள் என்ரோல் பண்ணாம திமுகவை மட்டும் என்ரோல் பண்ற அளவுக்கு இன்னைக்கு அவருடைய நடவடிக்கை இருக்கு. அதனால் அவர் குமரகுருவை பொறுத்தவரை ஒரு மாநகராட்சி ஆணையர் ஒரு சார்புத்தன்மை பயாஸ் இல்லாமல் இருப்பது நல்லது. இல்லை என்றால் நீதிமன்றத்திற்கும் சரி, இல்லை என்றால் வேறு வகையான எல்லா விதமான அதாவது சட்ட போராட்டங்கள் நடத்தி இந்த ஒரு திமுகவுக்கு ஒரு சார்புத்தன்மை இருப்பது குறித்து வேண்டிய அளவுக்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் நிச்சயமாக தெரிந்து கொள்ளணும். அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, ஒரு பிஎல்ஓ பாகம் 1200 ஓட்டு அப்படின்னாக்கா ஒரு பிஎல்ஓ ஒரு பூத்துக்கு தான் ஒரு பிஎல்ஓ இருக்க முடியும். ஆனா அந்த பிஎல்ஓ அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிஎல்ஓ எடுத்துட்டு எலெக்ஷன் கமிஷன் யாரு அந்த எக்ஸிகியூஷன் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் கமிஷனர், அவர் கீழே ஒவ்வொரு ஜோனல் ஆஃபீஸ்லயும் ஜோனல் ஆஃபீஸர் இருப்பாங்க, ஏஆர் இருப்பாங்க, இஆர் இருப்பாங்க, எலெக்ஷன் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் எல்லாமே இருப்பாங்க. ஆனால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸை வயலேட் பண்ற அளவுக்கு நான் 148வது பாகத்தை நான் பாக்குறேன்னா அந்த பாகத்தில் என்ன பண்றது, இவர் நேர்மையா பார்க்கறா அவரை தள்ளிடுறவர் டிஎம்கேல போடுறது, டிஎம்கேல போட்டு அந்த இடத்துல அந்த வேலையை பார்க்க சொல்றது. எங்க வீடு வீடா போறாங்க. பொதுவாகவே எலெக்ஷன் கமிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்னா கொடுப்பதும் வாங்குவதும், பாரம் கொடுப்பதும் பாரம் வாங்குவதும் யாருடைய வேலைன்னா பிஎல்ஓட வேலை. அது மட்டும் இல்லாம வீடு வீடா போகணும், அதுவும் பிஎல்ஓ வேலை தான். ஆனா அசிஸ்ட் பண்றது பிஎல்ஏ 2 வேலை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 வீடு இருக்கு. இந்த வீட்டுக்கு அவர் போகலான்னாக்கா நம்ம பிஎல்ஓவை போய் சொல்லலாம், இந்த மாதிரி அந்த வீடை விட்டுட்டீங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்ப என்ன நடக்குது சென்னையிலயும் தமிழ்நாடுனா, ஒரு கோயில் இந்த மாதிரி திமுக காரங்க வீடு, அந்த வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு பிஎல்ஓ மிரட்டி உருட்டி அவங்க கட்சிக்காரர்ல போட்டு அந்த ஃபார்மை முழுமையான அளவுக்கு இவங்க வாங்கிட்டு இவங்களே ஃபில்அப் பண்ணி கொடுக்கறது எப்படி ஜனநாயகம் ஆகாது. இது சென்னையிலேயே பல இடங்கள்ல நடந்திருக்குது. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா வீடு வீடா போறது கிடையாது. அதிகாரிகளை மிரட்டி வீட்டுக்கு போகாம இந்த மாதிரி அவங்க பல்கா பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்கார்ந்து செய்யறது. தேர்தல் கமிஷன் ஒரு நல்ல நோக்கத்தோடு இருக்கின்ற ஒரு விஷயத்துக்கு அந்த நோக்கத்தை சிதைக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு ஆளும் வர்க்கம் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுக்கு சென்னையை பொறுத்தவரை குமரகுரு முழுமையா பாத்தீங்கன்னா இந்த 2 அமைச்சரோட கைத்தடியாக மாறி அவர்களுக்கு ஒரு சேவை செய்கின்ற, திமுகவுக்கு சேவை செய்கின்ற சென்னை மாவட்ட திமுக செயலாளர் போல இன்றைக்கு குமரகுரு செய்வது கண்டிக்கத்தக்கது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.